ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. மழை காலங்கள் இந்த மும்பை பட்டணத்திலே கடந்த 5 நாட்களாக மழை தொடர் மழையாக இருந்து கொண்டிருக்கிறது. ये मुंबई शहर में लगातार 5 दिन बरसात हो रहा है. लगातार हो रहा है. लगातार हो रहा है, तेज से हो रहा है. தொடர்ந்து மழை நான் ஸ்டாப்பா பெய்து கொண்டே இருக்கு. लगातार बरसात हो रहा है मुंबई शहर में. நமக்கு இந்த மும்பை பட்டணத்திற்கு தண்ணீர் தேவை. ये मुंबई शहर को पानी की जरूरत है. குடி தண்ணீர் இந்த நமக்கு செலவுக்கு தண்ணீர் இந்த பட்டணத்துக்கு தேவை. शहर के वैसे पीने का पानी और हमारे सारी खर्चा के लिए पानी की जरूरत है. और 7 नाला है, 7 ஏரி இருக்கிறது. और 7 नाला है इस मुंबई शहर में. அந்த ஏரி எல்லாம் நிரம்பணும். ये सारा 7 नाला भरना है. நீங்கள் ஜெபிங்கள் அதற்காக. इन बातों के लिए भी तुम लोग प्रार्थना कीजिए. மழை தண்ணி இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். अगर पानी नहीं तो बहुत नुकसान है. இந்த மும்பை பட்டணத்துல इस मुंबई शहर में எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ஃபெசிலிட்டியும் இந்த தண்ணி வசதி இருக்கனால எந்த வைரஸ் வந்தாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. इस शहर में लाइट और पानी का कुछ प्रॉब्लम नहीं है, इसलिए कुछ भी वायरस की ना हो, कुछ नुकसान नहीं होता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम को महिमा. எந்த பிரச்சனை இல்லாத கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். किसी मुश्किल बिना प्रभु हमें अगुवाई करता है, रक्षा करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. இன்னமும் கர்த்தர் எந்த விதமான புயல் காற்றுகள் இல்லாதபடி இந்த மும்பை பட்டணத்தை பாதுகாப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். और भी किसी आंधी तूफान बिना इस मुंबई शहर को प्रभु रक्षा करने के लिए हम प्रार्थना करें. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி உண்டாக்குன தேவன் அமைதி உண்டாக்குவார். जैसे लहर और आंधी को, तूफान और आंधी को उन्हें शांत दिया, वैसे इस मुंबई शहर के इन बातों को शांति देने के लिए तुम लोग प्रार्थना कीजिए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा. நம்முடைய தெய்வம் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். हमारा परमेश्वर जीवन पिता है. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். जीवन पिता है. யாத்திராம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே துதித்து பாடினார்கள், எங்களுக்கு அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. निर्गमन 15 अध्याय में वैसे स्तुति की गीत गाया था कि वो अत्यंत जीवन पड़ा है. வாசிக்கலாம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். निर्गमन 15 पहला वचन. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரன் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரின் கடலை தள்ளினார். तब मूसा और इस्राएलियों ने यहोवा के लिए ये गीत गाया. उन्होंने कहा, मैं यहोवा का गीत गाऊंगा क्योंकि वह महाप्रतापी टकरा है. और மகிமையாய் महाप्रतापी टकरा है, घोड़ों समेत सवारों को उसने समेटा. மகிமையாய் வெற்றி சிறந்தார். महाप्रतापी टकरा. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய தேவன் மகிமையாக, கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். हमारा प्रभु ऐसे महाप्रतापी टकराएगा. மிரியாம் பாடுகிறார் 21ஆம் வசனத்திலே வாசிப்போம். और इस अध्याय 21 वचन में மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரின் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். और मरियम उनके साथ ये टेक गाती गई, यहोवा का गीत गाओ क्योंकि वह महाप्रतापी टकरा है, घोड़ों समेत सवारों को उसने समुद्र में. நம்முடைய தேவன் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணுகிறார். हमारा प्रभु महाप्रतापी टकराए. நம்முடைய தேவன் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். हमारा परमेश्वर महाप्रतापी टकरने वाला है. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். महाप्रतापी टकराएगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा. அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். महाप्रतापी टकराएगा. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा. அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார் 14வது வசனத்திலே, எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்கிறார். எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன்? दूसरा कुरिन्थियों 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். दूसरा अध्याय 14 वचन में प्रेरित पौलुस कह रहा है कि परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह में सदा हम की जय के கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். मसीह में सदा हमको जय के उत्सव में लिए फिरता है और अपने ज्ञान की सुगंध हमारे द्वारा हर जगह फैलाता है, इसलिए उस परमेश्वर को धन्यवाद हो.
எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. सदा हमें वो मसीह पर उत्सव में लिए फिरता है. விஜய் देने वाला है, जय देने वाला है. जय देने. எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. वो सर्वदा सारी जगह पर हमें जय देने वाला. எல்லாரும் சொல்லுங்க, அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? सभी उसी परमेश्वर का भी धन्यवाद कहेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. हमें सर्वदा सारी जगह पर जय देने वाला परमेश्वर. நம்முடைய தேவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். परमेश्वर सारी जगह पर सर्वदा जय देता है. மகிமையாக வெற்றி சிறக்கப்படுகிறது. महाप्रतापी से जय देता है. ஆண்டவரே ஆகிய இயேசுவை மகிமையாக வெற்றி சிறக்கப்படினார். वैसे प्रभु यीशु को भी महाप्रतापी से जय दे. அதே தேவன் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிறார். उसी परमेश्वर हमें भी वैसे करने वाला है. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் कुलुस्यो दूसरा अध्याय வாசிக்கலாம். 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 15 वचन. வாசிக்கலாம். और उसने துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். और उसने प्रधानताओं और अधिकारों को ऊपर से उतारकर उनका खुल्ला तमाशा बनाया और क्रूस के द्वारा उन पर जय जयकार की ध्वनि நம்முடைய வெற்றி சிறக்கிற பண்ணுகிற தேவன் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவர். அந்த சிலுவையின் பாதையிலே நமக்கு வெற்றி சிறக்க உண்டு. जो जय जयकार की ध्वनि सुनाने देने वाला परमेश्वर उसी क्रूस के द्वारा हमें भी जय देने वाला है. நமக்கும் அவருடைய சிலுவையின் பாதையில் வெற்றி சிறப்பு உண்டு. हमें भी उसी क्रूस के रास्ता पर जय मिलने वाला है. क्रूस के मार्ग पर विजय मिलता है. நமக்கும் சிலுவையின் உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவபலனாக இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். क्योंकि क्रूस की कथा வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. पहला कोरिन्थियों 1:18. சிலுவையின் உபதேசம் பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிற ரட்சிக்கப்பட்டு படுகிற நமக்கு. क्योंकि क्रूस की कथा नाश होने वाले के लिए होता है, परंतु हम उद्धार पाने वाले के लिए परमेश्वर की सामर्थ्य. அவை நமக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படு, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிறவர். इसलिए हमारे लिए सर्वदा सारे जगह எப்பொழுதும் இந்த காலங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிறவர். इन समयों में भी हमें विजय दे. இந்த லாக்டவுன் காலங்கள்ல, இந்த வைரஸ் காலங்கள்ல, பஞ்ச காலங்கள்ல, எந்த காலங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிறவர். इस लॉकडाउन के समयों में और महामारी आकाल के समयों में भी हमें विजय देने वाला. வெற்றி சிறக்கப்படுகிறவர். विजय देने वाला. கொள்ளை நோயின் காலங்களிலே, वो महामारी के समय में, பஞ்ச காலங்களிலே अकाल के समय में வெற்றி சிறக்கப்படுகிறவர். वो हमें विजय देता. எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிறவர். அந்த சிலுவையின் உபதேசத்தில் வெற்றி சிறக்கப்படுவார். सारी जगह पर सारी परिस्थितियों में हमें विजय देने वाला उसी क्रूस की कथा के द्वारा उस विजय को हमें देता. நமக்கு வெற்றி சிறக்கப்படக்கூடிய அவருடைய வழிகளிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். इसलिए हम जो विजय देने वाला उसके मार्गों पर हम दौड़ रहा है. நமக்கு தேவபலனாக இருக்கிறது. वो हमारा लिए परमेश्वर का सामर्थ्य. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 15वां अध्याय 87வது வசனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों 15 நம்முடைய கர்த்தராகிய 57 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். परंतु परमेश्वर का धन्यवाद हो जो हमारे प्रभु यीशु मसीह के द्वारा हमें जीवन करता. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். हमारे प्रभु यीशु मसीह के द्वारा हमें जीवन करता है उसको. நமக்கு நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவன். जो हम विश्वास करता है प्रभु यीशु मसीह जीवन देता है. ஜெயம் खुदावन की आप विश्वास कर रहा है. हमें அதாவது ஜெயத்தை கொடுக்கிற தெய்வத்தை விசுவாசிக்கிறார். जीवन खुदावन के लिए हम विश्वास. தோல்வியை கண்டவரை அல்ல, ஜெயத்தை கொடுக்கிறவரை விசுவாசிக்கிறார். हरा हुआ परमेश्वर को नहीं जो जीवन पाया है उस परमेश्वर को हम विश्वास करता है. ஆகவே உனக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிறவர், ஜெயத்தை தருகிறவர் இருக்கிறார். इसलिए वो तेरे लिए सर्वदा सारी जगह पर जीवन देने वाला. இயேசு சொன்னார், यीशु ने कहा யோவான் 16 எடுத்து வாசிக்கலாம் 33வது வசனத்திலே, यूहन्ना 16:33. இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். मैंने बातें तुमसे इसलिए कही कि तुमसे ये शांति मिले. संसार में तो क्लेश होता है परंतु
मैंने संसार को जीत लिया। ஆண்டவர் இருக்கார். அப்ப உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். ஜெயத்தை தருகிறார். वो हमें जीवन देता है। இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு. इस संसार में तो क्लेश होता है। திடன் கொள்ளுங்கள். ढाढ़स बांधो। நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत लिया है। ஜெயத்தை இயேசு ஜெயித்தார். यीशु जीता है। நாமும் இந்த உபத்திரங்கள் நெருக்கடியிலிருந்து ஜெயிப்போம். हम भी इसी संकटों सकृतियों से जीते हैं। எப்படிப்பட்ட பாடுகள் நெருக்க வந்தாலும் நமக்கும் ஜெயம் உண்டு. மகிமையாக வெற்றி சிறக்கப்படுகிறவர்களாய் किसी प्रकार के संकट और सकृति की ना हो, हमारे भी वो मगा प्रतापी प्रभु के द्वारा जीवन मिलेगा। எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படும். सर्वदा सारी जगह पर हमें जीवन நீங்கள் இந்த நாட்களை திடன் கொள்ளுங்கள். इन दिनों में तुम ढाढ़स बांधो। திடன் கொள்ளுங்கள். ढाढ़स बांधो। உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். वो इस संसार को जीत लिया। நமக்குள்ளாக ஜெயத்தை வைப்போம். वो हमारे आगे हम इस जीवन को रखेंगे। நமக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை வைப்போம். हम हमारे आगे एक आनंद की बातों को ஆண்டவராகிய रखेंगे। இயேசு கிறிஸ்துவாக ஒரு சந்தோஷத்தை வைத்து ஓடுகிறார். प्रभु यीशु मसीह अपने आगे एक आनंद की बात को रख के दौड़ाता है। எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் इब्रानी 12वां अध्याय 2வது வசனத்திலே சொல்கிறது, दूसरा वचन, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். आमीन। और विश्वास की कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे, जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था लज्जा की कुछ चिंता न करके क्रूस का दुख सहा प्रवेश இந்த நாட்களே நிந்தைகளை அவமானங்களை சகிக்க வேண்டும் என்று சொன்னார். इस दिन में वैसे निंदा और अवमान को இயேசு सहने के சிலுவையிலே வெற்றி சிறந்ததுக்கு காரணம் என்ன? यीशु क्रूस पर विजय पाया, कारण क्या? அவர் அவமானத்தை, நிந்தையை, எல்லா விதமான பாடுகளையும் அவர் சிலுவையிலே திடன் கொண்டு சகித்திருக்கிறார். वो उसकी सारी लज्जा की वो दुख और निंदा को वो क्रूस पर सहकर विजय पाया है। அதுதான் அவருடைய சிலுவையிலே வெற்றி சிறந்த அனுபவம். इसलिए वो क्रूस पर जीवन पाया हुआ अनुभव है। தமக்கு முன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருந்தார். वो क्या किया? अपने आगे एक आनंद को रखा இந்த था। காலங்களிலே நீங்கள் உங்களுக்குமா ஒரு சந்தோஷத்தை வையுங்கள். इन दिनों में तुम तुम्हारे आगे एक आनंद की बातों को रखो। ஆகவேதான் நம்ம அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். इसलिए प्रेरित पौलुस ने फिलिपियों 4:4 में कहता है, वे यीशु मसीह पर आनंदित रहो। मैं फिर से कहता हूँ, तुम सर्वदा आनंदित நீ रहो। கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். तो प्रभु पर आनंदित रहो। இந்த காலங்களில் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். इन दिनों में तुम प्रभु पर आनंदित மன रहो। அழுத்தத்தோடு இருக்காத, अगर मन की डिप्रेशन के साथ मत रहो, மன சஞ்சலத்தோடு இருக்காத, मन की निंदा के साथ मत மன रहो, சலிப்போடு இருக்காத, मन की उगता के साथ मत रहो, மன அதாவது ஒரு கடினமான ஒரு அனுபவமாக நீ நினைக்காத. ऐसे मन का उतावली अनुभव में मत रहो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की நீ महिमा। கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. तू प्रभु पर आनंदित रहो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிந்தை அவமானத்தை சகிக்கிறதுக்காக அவர் ஒரு சந்தோஷத்தை வைத்தார். प्रभु यीशु मसीह अपने के लिए रखा हुआ वो निंदा अवमान सहने के पहले अपने आगे एक आनंद को रखा है। நான் மரித்து அடக்கஞ்செய்து 3 நாள் உயிர்த்தெழுவேன். मैं मारा गया घाड़ा, मैं मर जाऊंगा, घाड़ा जाऊंगा, तीसरे दिन पुनः करूंगा। என்னை சிலுவையில் அறைவார்கள். मुझे क्रूस पर चढ़ाएंगे, அடக்கம் பண்ணப்படுவேன். फिर मैं घाड़ा हो जाएगा, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். तीसरे दिन मैं पुनः करूंगा। இங்கே கவனிக்க வேண்டும், ஒரு சந்தோஷத்தை வைத்தார். एक आनंद की बात को रखा நமக்கு है। முன்பாக ஒரு சந்தோஷத்தை வை. हम अपने आगे एक आनंद की बातों को रखेंगे। கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவிலே நீ ஜெயம் கொடுக்க உனக்கு ஜெயத்தை தான் வைத்திருக்கிறார். वो यीशु मसीह पर तुझे जीवन को रखा है। உபத்திரத்திலையும் நீ திடன் கொள்வாயாக. इसलिए तेरा ये क्लेश में भी ढाढ़स बांध। இயேசு திடன் கொண்டார். यीशु ढाढ़स बांधा। உனக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வை. तेरे आगे आनंद की बात को रखो। இயேசு ஒரு சந்தோஷத்தை வைத்து यीशु தர एक आनंद को धरा था अपने आगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். यीशु के नाम की महिमा। யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். यूहन्ना 16 யோவான் சுவிசேஷம் यूहन्ना 16 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுது. உங்களுக்கு அந்த உபத்திரம் நெருக்கம் இது கொஞ்ச காலம் தான். अगर जो दुख आता है ये थोड़ी दिन के लिए। அங்கே 16வது வசனத்திலிருந்து வாசித்தா 16 நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். 16 है ना।
मुझे न देखोगी और फिर थोड़ी देर में मुझे देखोगी। அப்பொழுது அவருடைய சீசர்களில் சிலர், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள், காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர்கள் தம்முடனே சொல்லுகிற கருத்தடை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டது. तब उसके कुछ चेलों ने आपस में कहा, ये क्या है जो वह हमसे करता है? थोड़ी देर में तुम मुझे न देखोगी और फिर थोड़ी देर में मुझे देखोगी, और वह इसलिए कि मैं पिता के पास जाता हूँ। கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்கிறது என்னதென்று எனக்கு விளங்கவில்லையே என்றார். तब उन्होंने कहा, थोड़ी देर जो वह करता है क्या बात है, हम नहीं जानते कि वह क्या करता है। அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களே. यीशु ने जानकर कि वो मुझसे पूछना चाहते हैं, उनसे कहा, क्या तुम आपस में मेरी इस बात के विषय में पूछताछ करते हो? थोड़ी देर में तुम मुझे न देखोगी और फिर थोड़ी देर में मुझे देखोगी। கொஞ்ச காலம், थोड़ी देर, அவருடைய உபத்திரம் கொஞ்ச காலம். उनका ये उपद्रव थोड़ी देर, அத சொல்லிதான் 33வது வசனத்துல சொல்கிறார். ये बोलकर 33 वचन में कहता है, உலகத்திலே உபத்திரம் உண்டு, इस संसार में तो क्लेश, ஆனால் திளைங்களுங்க, परंतु डांस நான் உலகத்தை ஜெயிப்பேன். मैंने संसार को जीत लिया। அதாவது நான் பாடுபடுவது உபத்திரப்படுவது கொஞ்ச காலம் தான். मैं जो तुम उठाएंगे उपद्रव में पड़ेंगे, ये थोड़ी देर की அத है। சொல்லிதான் 20வது வசனத்துல சொல்கிறார். ये कहकर 20 वचन में कहता இந்த है, 6 தடவை கொஞ்ச காலம் சொல்கிறார். वैसे इसी में 6 बार थोड़ी देर करके कहता है। கொஞ்ச காலம்னா என்ன அர்த்தம்? ये थोड़ी देर की मतलब क्या? கொஞ்ச காலத்தை என்னை காண்பீங்கள், அதுக்கப்புறம் அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னு கேட்கிறார்கள். इसका अर्थ के बारे में उन्होंने आपस में बातें किया। ஈஸ்வரர் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं तुमसे सच सच कहता हूँ, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். तुम रोओगे और विलाप करेंगे, परंतु संसार நீங்கள் आनंद துக்கப்படுகிற करेगा। ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். तुम शोक होगा, परंतु तुम्हारा शोक இந்த आनंद में बदल जाएगा। உலகத்துடைய துக்கத்தை போல உன்னுடைய பாடுகள் அனுபவம் விசுவாசத்தின் அனுபவம் அல்ல. जैसे इस दुनिया के शोक, वैसे तेरे विश्वास के क्लेश और दुख नहीं। உன்னுடைய விசுவாச ஜீவியத்துல तेरे इस विश्वास के जीवन में உலகத்தை போல நீனும் இந்த நாட்களிலே நீ புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு வேதனைக்குரிய நாட்களாக இருக்கலாம். इस दुनिया के जैसे यदि तू भी इन दिनों में ऐसे विलाप ஒரு करते துக்கம் हुए அப்படி நாளாக शोक இருக்கலாம். करने वाला दिन, ஆனால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். परंतु तुम्हारा शोक आनंद ஒரு में बदल துக்கம் जाएगा। சந்தோஷமாக மாறும். तुम्हारा शोक आनंद में बदल जाएगा। அல்லேலூயா. हालेलुया। உனக்கு இந்த கொஞ்ச காலம் தான், ये तुम थोड़ी देर के लिए, அதனால கொஞ்ச காலம், உனக்கு நெருக்கம் கொஞ்ச காலம் தான். तेरा ये संकट थोड़ी देर के लिए। ஸ்திரீயானவர் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவர் துக்கம் அடைகிறார். प्रसव के समय स्त्री को शोक होता है, பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தோடனே அப்புறம் உபத்திரத்தை நினையார். क्योंकि उसकी दुख की घड़ी आ पहुंची, परंतु जब वो बालक को जन्म दे चुकी है तो इस आनंद से वो संसार में एक मनुष्य पैदा हुआ, उस संकट को भी स्मरण नहीं करती। ஸ்திரீயுடைய பிரசவ காலத்தினுடைய ஒரு துக்க வேதனை கொஞ்ச காலம் தான். ये स्त्री के प्रसव के समय के ये दुख और क्लेश थोड़ी देर के लिए। இந்த பிரசவ ஸ்திரீகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இதுதான். अगर मैं जो प्रसव के स्त्रियों के लिए यही युक्ति देता हूँ, அதே போல இந்த நாட்கள்ல இந்த உபத்திரம், இந்த லாக்டவுன் எப்ப நீங்கன்னு சொல்லி ஒரு பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ऐसे तुम भी ये लॉकडाउन कभी खोलेंगे, ये उपद्रव से हम कभी बचाएंगे करके एक प्रसव के दुख के अनुभव में तुम रहते क्या? நிச்சயமாக இது இந்த உபத்திரம் நீங்க தான் போகுது. सचमुच ये क्लेश तुमसे दूर हो जाएगा। கொஞ்ச காலம் துக்கம் அடைவீர்கள். ये थोड़ी देर के लिए ये शोक। பிள்ளை பெற்ற உடனே अगर जो बालक उत्पन्न होने के அது बाद உபத்திரத்தை நினைக்காம சந்தோஷத்துல இருப்பான். फिर वो संकटों को स्मरण नहीं करती है, वो आनंद पाती है। உலகத்தில் பிறந்திருக்கிறதை சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்தை நினையா. वो जो बालक उत्पन्न हो इसलिए वो संकट को भी स्मरण नहीं करती है, वो आनंद पाती ஆவிக்குரிய திருச்சபை है। आत्मिक मंडली ஒன்றை பெற்றெடுக்க போகிறது. एक बातों को प्रसव करना। இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா உனக்கு ஒன்றை நீ காண போகிறாய். आमेन। इस लॉकडाउन के बाद तो एक बात को उत्पन्न இந்த करेगा। நெருக்கமான இந்த 3-4 மாசம் நீ நெருக்கத்துல இருந்தால் துக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஒன்றை நீ காண போகிறாய். अगर यदि तू ये 3-4 महीने एक क्लेश में संकट में पड़ा, फिर भी इसी के बाद तू एक बातों को उत्पन्न करेगा। நீ நிச்சயமாக நீ ஒன்றை நீ பெற்றெடுக்க போகிறாய். सच में तू एक
बातों को उत्पन्न உன் करेगा விசுவாச வாழ்க்கையில, तेरे विश्वास के விசுவாச जीवन में, ஜீவிதத்துல विश्वास के जीवन நீ में ஒன்றை கண்டு நீ சந்தோஷப்பட तो போற. ये बातों को देख कर पाक कर அப்ப आनंद पाएगा। இந்த நாட்கள படக்கூடிய துக்கத்தெல்லாம் நீ நினைக்க மாட்ட. तब तू क्या करेगा? इन तीनों के क्लेश के बारे में स्मरण नहीं रखेगा। ஆனா இந்த துக்கமான நெருக்கமான காலம் கொஞ்ச காலம். परंतु ये दुख तो तुझे थोड़ी देर के लिए, முன்பான ஒரு சந்தோஷத்தை வை. तेरे आगे एक आनंद को அங்க रखना, அவர் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறான். क्योंकि तू बालक को उत्पन्न देने वाला நான் है। பெற்றெடுத்துருவேன். मैं जन्म ஆனா देगा, இன்னும் ஒரு சந்தோஷத்தை வச்சா वैसे तेरे आगे एक आनंद को रखेगा। அந்த வேதனையை நீ சகிச்சு கொள்ள முடியும். तो क्या होता है? क्लेश दुख को तू सह सकता है। இயேசு அந்த வேதனையை அந்த சகிக்கிறதுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை வைத்தாருன்னா, यीशु वैसे ये शोक को सकने के लिए उन तीनों में अपने आगे एक நீங்கள் आनंद, இந்த காலங்களில் எனக்கு ஒன்று பெற போகிறேன். तुम भी इन तीनों में मैं एक उत्पन्न होने वाला है। விலையேறப்பட்ட கிருபை வரத்தை நாம் எனக்கு தந்து மகிமைப்படுத்த वो போகிறோம். मूल्य अनुग्रह वरदान देकर जीवन पाएगा। மகிமையாக வெற்றி சிறக்கப்படுகிறது. महाप्रतापी जीवन देने முன்னாலே वाला। ஒரு சந்தோஷத்தை நீ வை. तू तेरे आगे आनंद को रख। நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை பார்த்து अब जो हो रहा है संभव को देखकर நீங்கள் சோர்ந்து புலம்பி போகாதீர்கள். विलाप मत करो। இந்த உலகம் இந்த உலகத்தோட நீங்கள் நாட்களை துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். संसार के साथ तो होकर तुम भी जो दुखी नहीं हो, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். परंतु तुम्हारे शोक आनंद में बदल जाएगा। நமக்கு முற்றிலும் நமக்கு மகிமையாக வெற்றி சிறக்கப்படுகிறது. वो प्रतापमय जीवन देने वाला। சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். क्रूस पर यीशु जीवन पाया, அந்த வெற்றியை தான் உனக்கு தருகிறார். उसी जीवन को तुझे देगा। அது கிடையில உபத்திரம் இருக்கிறது. फिर उसी के बीच में நீ திடன்கள், நீ திடன்கள். तू क्लेश तो भी होता है, तुम डालस पर। நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत இப்ப लिया। நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வை. हमारे आगे आनंद की रखूंगी। பிரசவ ஸ்திரீ अगर प्रसव की स्त्री தனக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைக்கிறது. अपने आगे एक आनंद को रखना, நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பார். मैं एक बालक उत्पन्न என்னுடைய பிள்ளை. वो मेरे बालक है। அப்ப அந்த துக்கத்தை வேதனையை சகிக்கிறார். तभी वो उनकी क्लेश को वो सकती है, அப்போது சகிக்க முடியும். तभी सक सकता है। இயேசு அப்படித்தான் சகித்தார். यीशु ऐसे सक लिया அந்த சிலுவையிலே उस क्रूस पर, அந்த அவமானத்தை उस अपमान को தனக்கு முன் ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு. अपने आगे रखा हुआ आनंद के निमित्त। அதான் எபிரேயர் 12:2 வாசம் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. इब्रानी 12:2 में इसलिए पढ़ा है, हमारे आगे तराता हुआ आनंद के कारण। அவர் நிந்தை அவமானத்தை அவர் சகித்து சிலுவை மேலே வெற்றி சிறந்தார். वो निंदा को सह लिया और क्रूस पर जीवन पाया। சிலுவையிலே நீ வெற்றி சிறக்க तू வேண்டும். भी क्रूस पर जीवन அப்படிப்பட்ட पाएगा। ஒரு ஜெய ஜீவிதத்தை தான் தந்திருக்கிறார். वैसे जीवन की जीवन को அப்ப நீ दिया। ஒன்றை நீ இந்த காலங்களுக்கு அப்புறமாக நீ ஒன்றை நீ பெற போகிறாய். इन लम्हों के बाद तू एक बातों को करेगा, அப்ப पाएगा। இது கொஞ்ச காலம் தான். ये थोड़ी देर के लिए, அது உனக்கு நீ மகிமையாக வெற்றி சிறக்கப்பட போகிறாய். फिर तू प्रतापमय जीवन पाएगा। இந்த அனுபவத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். हम इस अनुभव में पार कर அப்போஸ்தலன் பவுல் இந்த அனுபவத்துக்கு வந்தனாலதான் इस अनुभव में आया था, इसलिए எப்பொழுது सर्वदा எல்லா இடங்களிலும் सारी जगह அவனை வெற்றி சிறக்கப்பட்டிருக்கிறார். उसको जीवन दिया। உங்களையும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்டு. तुम्हें भी सारी जगह पर सर्वदा जीवन देने वाला प्रभु यीशु मसीह के नाम அதற்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்கிறேன். के लिए मैं धन्यवाद நீங்கள் करता हूं। ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரியுங்கள். तुम सभी लोग धन्यवाद அப்போஸ்தலன் करें। பவுல் அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். प्रेरित पौलुस ये बातों को कहकर धन्यवाद करता था। சத்ரு வருகிறான்னு சொல்லி நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. अगर ये शत्रु को देखकर तो कुछ मत सोचो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். नाम की वही बात எடுத்துக்காட்டாக और एक उदाहरण யாத்திராம் புத்தகம் निर्गमन की पुस्तक இங்கே பார்வோன் மோசேயை பார்த்து சொல்றா, எச்சரிக்கையாக இரு, நீ இதுக்கு அப்புறமா எடுத்து வாசிக்கலாம். நீ என்ன பார்க்க வந்தனா நீ சாவே சாவான்னு சொல்றான். यहाँ फिरौन ने मूसा के ओर कहता था, तू सचेत रह, फिर इसके बाद तू मेरे मुंह फिर न दिखाना। யாத்திராமம் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனம். निर्गमन 10वां अध्याय 28-29। பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான். तब फिरौन ने उससे कहा, मेरे सामने से चला जा और सचेत रह, मुझे अपना मुंह फिर न देखना, क्योंकि जिस दिन तू मुझे मुंह दिखाए उसी दिन तू मारा जाएगा। அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை. मूसा ने कहा, तूने ठीक कहा है, मैं तेरे मुंह को फिर कभी न देखूंगा। அதாவது சாவை குறித்து உனக்கு எச்சரிப்பு வருகிறதா? अगर यदि मरण के बारे में तुझे
चेतावनी मिलती சாவை है। குறித்து எச்சரிப்பு வருது அவனுக்கு. मरण के बारे में यहाँ मूसा को चेतावनी आई। அவன் சொல்றான் நீ சொன்னது சரிதான். मूसा ने कहा तूने ठीक बात किया। அதாவது இந்த நாட்கள்ல இங்க கவனிக்க வேண்டும், சாவை குறித்து எச்சரிக்கையை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ये अब भी इन दिनों में ये मरण की चेतावनी पाता है। ஆனா परंतु நீ சொல்றது சரிதான், இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை. तूने ठीक कहा, मैं तेरे मुख को कभी न देखूंगा। ஒரு மகிமையாக வெட்டி சிறைக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன தெரியுமா? ऐसे प्रतापमय जीवन पाया कारण क्या? அதாவது நீ செய்யறதை செய்யா, तू जो कुछ करेगा करो। பரத்திலிருந்து உனக்கு உத்தரவு கொடுக்காதா வேற வேணா ஒண்ணும் செய்ய முடியாது. यदि आकाश से तुझे उत्तर नहीं मिलेगा तो तू मुझको कुछ करने अधिकार नहीं है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। என்ன கர்த்தர் அழைத்தார், मुझे प्रभु बुलाया। அவனுக்குள்ள விசுவாசம் பாருங்க. उसका अंदर कितना विश्वास था। மோசே சொல்றா, मूसा ने कहा, ராஜாக்கு முன்பாக சொல்றான், राजा के आगे நீ சொன்னது சரி, राजा के सामने मूसा कहा तब तू இனி जो நான் कहा முகத்தை ठीक है। காண்பதில்லை. मैं फिर इसके बाद तेरा मुंह नहीं देखूंगा। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या? இனி நான் உன்கிட்ட வரமாட்டேன். मैं फिर इसके बाद तेरे पास नहीं आऊंगा। அதாவது அவன் எச்சரிப்பு விடுகிறான். वो राजा चेतावनी देता मूसा को, என் முகத்தை பார்த்தா இனிமே நீ என்ன செய்வ? तो इसके बाद मेरे मुंह कभी न देखना। என்னை விட்டு அப்பாலே போ. तू मेरे से चले जा। இனி முகத்தை பார்த்தவனுக்கு எச்சரிக்கையாயிரு. तू मेरे मुंह कभी न देखना, என் முகத்தை பார்த்தா நீ சாகவே சாவ. क्योंकि तेरे मुंह मुझे दिखाएगा तो तू मारा जाएगा। நீ சாகவே சாவ. तू मारा जाएगा। ஆனா இயேசு பார்வோனுக்கு முன்பாக, இயேசு பிலாத்துக்கு முன்பாக இப்படித்தான் சொன்னார். परंतु यीशु पिलातुस के सामने ऐसे कबूल அந்த சாவுக்கு நியமிக்கப்பட்டு அவனை கொண்டு வந்திருக்கிறார்கள் பிலாத்துக்கு முன்பாக. यीशु को ऊपर मरण के अधिकार रखे पिलातुस के सामने ले आया। சாவுக்கு ஒப்பு கொடுத்து எச்சரிக்கையான मरण को सौंपकर वो पिलातुस के सामने ले आया। யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यूहन्ना 19:11 இயேசு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடினால என்னை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுப்பதற்கு அதிக பாவம் உண்டு என்று சொன்னார். यीशु ने उत्तर दिया, यदि तुझे ऊपर से न दिया जाता तो तेरे मुझ पर कुछ अधिकार न होता। इसलिए जिसने मुझे तेरे हाथ पकड़वाया है उसका पाप अधिक है। பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இல்லை. यदि तुझे ऊपर से न दिया जाता तो तेरे मुझ पर कुछ अधिकार नहीं। பரத்திலிருந்து ऊपर से உமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தால் तुझे यदि एक अधिकार मिलेगा, என் மேல உமக்கு ஒரு அதிகாரம் இல்ல. मुझ पर अभी तुझे कुछ अधिकार नहीं। ஹalleluya. हालेलुया। அதாவது இயேசு முன்னால ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறாரு. इसका मतलब यीशु अपने आगे एक आनंद को तराता। பரத்திலிருந்து உமக்கு ஒப்பு கொடுக்கணும், என் மேல உமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. अगर ऊपर से तुझे मुझे सौंपना है, नहीं तो तुझे मुझ पर कुछ अधिकार नहीं। அதனால எந்த ஒன்றும் பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கணும். इसलिए जो कुछ की ना हो वो आकाश से उतर आना है। மோசே அதனால தான் சரிங்கறான். इसलिए मूसा फिरौन को பரத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒரு அதிகாரம். जो कुछ अधिकार वो அல்லது என்ன உனக்கு கொடுக்க என்ன 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 உனத்துல உண்மையில் உமக்கு ஒரு அதிகாரம் இல்லை, என் மேல அதிகாரம் இல்லை. नहीं तो तेरा मुझ पर कुछ अधिकार ना होता। இந்த வைரஸுக்கு, இந்த நோய்க்கு, இந்த பஞ்சத்துக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. अगर इस बीमारी, इस वायरस और अकाल को तुझ पर कुछ अधिकार नहीं, உனக்கு அதிகாரம் இல்லை. उसको तुझ पर कुछ अधिकार नहीं। ஹalleluya. हालेलुया। அவர் உன்னை ஒப்பு கொடுத்தாதானே உனக்கு உன்னை அந்த நோய்க்கு ஒப்பு கொடுக்க முடியும். यदि प्रभु तुझे सौंपेगा तो ये बीमार तुझको आएगा। அப்படினாலும் நீ மகிமையாக வெற்றி சிறைக்கப்படுகிறாய். इसलिए तू प्रतापमय जीवन पाएगा। சிறந்த சமுத்திரத்திலே குதிரைகளை வீழ்த்தி அவரை வெற்றி சிறைக்க பண்ணினார். लॉर्ड समुद्र में घोड़ों को डूबकर जीवन से महिमा पाया मूसा। முன்னாலே மோசே ஒரு சந்தோஷத்தை வைத்திருந்தான். इसका मतलब मूसा अपने आगे आनंद को रखा था, முன்பாக சந்தோஷத்தை வைத்திருந்தான். आगे आनंद को धरा था। ஆக தேவன் கடைசியாக ஒரு வாதையை கொடுத்தார். इसलिए परमेश्वर आखिरी एक विपत्ति को அவன் रखा। தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் கொண்டு சாகடிச்சார். उस मिस्र के सारे
அங்க என்ன நடந்தது? भी वहां क्या हुआ? நீனே போயிட்டு துரிதப்படுத்தினான். तो जा जा करके मूसा को पूर्ति करने लगा. நீ கவனிக்க வேண்டும், सुनिए, நம்ம விட்டுட்டு அது ஓட போகுது. ऐसे हमें छोड़ के कोरोना भाग உன்னை துரத்தி வந்ததெல்லாம் ஓட போகுது. जो जो तुझे भगाया था वो भाग जाने वाला. உன்னை துரத்தி வந்ததெல்லாம் ஓட போகுது. जो जो शत्रु तुझे भगाया था वो तुझसे भाग உன்னை जाएगा. எச்சரித்துக் கொண்டதெல்லாம் ஓட போகுது. जो जो तुझे चेतावनी देता था वो सभी भाग जाएगा. உன்னை எச்சரித்ததெல்லாம் ஒன்றுமில்லாமல் வல்லமை இழந்து மூழ்க போகிறது. जो जो तुझे चेतावनी देता था वो अपने सामर्थ से உன்னை डूब जाएगा. துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்களை கர்த்தர் உன்னை சந்தோஷமாக மாற்ற போகிறார். अगर इन दिनों में जो जो तुझे दुख हो जाता है वो सारे शोक को प्रभु आनंद में உங்கள் बदल देगा. துக்கம் சந்தோஷமாக மாறும். हमारा शोक आनंद में बदल जाएगा. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. यदि ऊपर से न दिया जाता तो उसका तुझ पर कुछ अधिकार नहीं है. ஹalleluya. हालेलुया. அதான் இயேசு சொன்னாரு, इसलिए यीशु ने कहा, யூதாஸை பார்த்து சொன்னாரு, ये गुदीर की ओर कहा है 13ஆம் அதிகாரம் 13 अध्याय யோவான் 13ஆம் அதிகாரம் यूहन्ना 13 27வது வசனம். 27. அந்த துணிக்கு அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். टुकड़ा लेते ही शैतान उसमें समा गया. तब यीशु ने उससे कहा, जो तू करता है तुरंत कर. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். जो तू करता है तुरंत कर. நீ எவ்வளவாக செய்றியோ, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, அதை சீக்கிரமா செய். तू कितना मुझे सताता है तुरंत सता. நீ சீக்கிரமா செய். तुरंत कर. ஏன்னா தேவன் சீக்கிரமா மகிமைப்பட போகிறார். क्योंकि परमेश्वर मुझे 32வது வசனம். 32. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். यदि उसमें परमेश्वर की महिमा हुई है तो परमेश्वर भी अपने में उसकी महिमा करेगा और तुरंत करेगा. சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். तुरंत उसको महिमा करेगा. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரில் தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். यदि उसमें परमेश्वर की महिमा हुई है तो परमेश्वर भी अपने में उसकी महिमा करेगा और तुरंत करेगा. இந்த உபத்திர காலங்கள்ல ये उपद्रव के दिन தேவனுக்கு மகிமைக்கு ஏதுவாக நாம் ஜீவிப்போம். हम परमेश्वर के महिमा के अनुसार जीवन बिताएंगे. அதனால தான் சொன்னாரு, நீ சீக்கிரமா செய். யூதாஸ் சொன்னார், நீ சீக்கிரமா செய். इसलिए यीशु यहूदियों के लिए कहा था, तू जो कुछ करेगा तुरंत कर. சீக்கிரமா என்ன மகிமைப்படுத்த போறார். तुरंत परमेश्वर मुझे महिमा करेगा. அங்க பார்வோன்ட்ட சொல்றான், वहां मूसा फिरौन से कहा நீ था, சீக்கிரமா செய்ப்பா. तू जो कुछ करेगा तुरंत कर. அதோட அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या? சரி, நீ சீக்கிரமா செய்யறத करो செய். करो, तू जो कुछ करेगा तुरंत कर. எனக்கு பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் இருந்தா என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. क्योंकि ऊपर से यदि अधिकार तुझे ना मिले तो तू मुझ पर कुछ नहीं कर சீக்கிரமா पाएगा. என்ன மகிமையாக வெற்றி சிறக்கப்பட போகிறார். वो तुरंत मुझे जयवंत से प्रताप में जयवंत पाने रखेगा. முன்பாக மோசே ஒரு சந்தோஷத்தை வைத்தார். मूसा अपने आगे एक आनंद को रखा. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது. ऊपर से एक अधिकार है. அந்த முன்னால ஒரு சந்தோஷத்தை வை. इसलिए आगे एक आनंद को रखो. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது. ऊपर से एक अधिकार है. அதுதான் உன்னை தப்புவிக்க நல்லது. वो ही तुझे छुड़ाने அந்த சந்தோஷத்தை முன்னால வை. उस आनंद को இயேசு முன்னால சந்தோஷத்தை வைத்தார். यीशु अपने आगे आनंद நிந்தை அவமானத்தை சகித்திருக்கிறார். निंदा और क्लेश को सह लिया. சிலுவை மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். क्रूस पर जयवंत पाया. முன்னால ஒரு சந்தோஷத்தை வை. आनंद को रखो. மரித்து அடங்கிட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுவேன். मैं भी मारा जाऊंगा, खाड़े जाऊंगी, तीसरे दिन मुंडा तोड़ूंगा. அந்த பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது. ऊपर से एक अधिकार है. உன்னை ஒப்பு கொடுக்கும் அதிகாரம் இருக்கு. உன்னை தூக்கும் அதிகாரம் இருக்குது. तुझे सौंपने के लिए भी अधिकार है. तुझे उठ के खड़ा करने, उठा के खड़ा करने की भी अधिकार है. ஒப்பு கொடுக்கும் அதிகாரம், விடுதலையாக்கும் அதிகாரம், सौंपने भी अधिकार है, छुड़ाने भी अधिकार है. விழுங்கும் அதிகாரம், கற்கும் அதிகாரம். निगलने भी अधिकार है, उगलने भी अधिकार है. அதாவது யோனாவை விழுங்கவும் அதிகாரம் தான், கற்கிறதுக்கு அதிகாரம் தான். योना को निगलने के लिए भी अधिकार था, उगलने के लिए भी अधिकार था. உன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. तुझे प्रभु सौंपने के लिए भी अधिकार है. அந்த பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் இல்லாவிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. यदि ऊपर से एक अधिकार नहीं तो तुझ पर कुछ नहीं कर पाऊंगा. ஆம், நீ செய்யறத செய். इसलिए तू जो कुछ करता तुरंत कर. நீ சீக்கிரமா செய். तुरंत कर. சீக்கிரமா மகிமைப்பட போற. मैं तुरंत महिमा पाएंगे. அப்ப சீக்கிரமா அவனுடைய காரியங்கள் வெளியேறமாகி முடியட்டும்.
जल्दी से तुरंत उनका जो जो काम है वो सब प्रकट होना। பிசாசுடைய கிரிகள் சீக்கிரமா வெளியிறங்கி முடியட்டும். वो शैतान के काम जल्दी से प्रकट होना है, மகிமை அடைய போகிறார். क्योंकि तुरंत महिमा पाना। தேவன் அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். परमेश्वर उनकी युक्ति को पूरा करने वाला है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். क्या की महिमा? இப்ப நீ அந்த சீக்கிரமா செய்யணும் சொல்றது காரணம் என்ன? जो जल्दी से करो, तुरंत करो, ऐसे करने के लिए कारण क्या? அதாவது நான் மகிமைப்பட போகிறேன். मैं महिमा पाऊं, சீக்கிரத்தில் மகிமைப்பட मैं போகிறேன். तुरंत महिमा पाऊं, மகிமையாக வெற்றி சிறக்கப்படக்கூடிய அனுபவம். प्रताप में जीवन पाने वाले अनुभव। இப்படிப்பட்ட காலங்களில इसी प्रकार के समय, நெருக்கமான காலங்களில் संकटों में समय में முன்னால ஒரு சந்தோஷத்தை आगे एक आनंद को रखो। சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பாருங்க. अगर सातरा में से काबत ने को देखी, நேபுகாத்நேச்சார் கட்டளை போட்டான். नेबुकदनेस्सर ने आज्ञा दी, அந்த பெரிய சிலைக்கும் பாகத்தால வணங்கணும். वो बड़ा मूर्ति को दंडवत करना, आना। ஆனா அவங்க परंतु ये लोग அதை செய்யல. नहीं किया, வரத்துல ஒரு அதிகாரம் இருக்குன்னாங்க. क्योंकि ऊपर से एक अधिकार है, அதை ஒருபோதும் செய்யல. कभी नहीं किया। அதனால விசுவாச ஜீவித்தை நீங்க தளர்ந்து போக விடாதீர்கள். इसलिए तुम भी अपने विश्वास के जीवन में तुम निराश मत हो। தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் दानियेल 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय எடுத்துக்கொள்ளுங்க. निकालेंगे। அவருடைய நல்ல ஒரு வைராக்கியத்தை கவனிக்க ये முடியும். एक दूत के बारे में आप देख सकता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आपकी नाम की महिमा, அல்லேலூயா. हालेलुया। அவன் சொல்றான் பாருங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வார்த்தையை கவனிங்க. 16வது வசனத்தை கவனிப்போம். 16 वचन। சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. सातरत मेसक और आबेदनेगो ने राजा से कहा, हे नेबुकदनेस्सर, इस विषय में तुझे उत्तर देने का हमें कुछ प्रयोजन नहीं जान पड़ता। அவன் என்ன சொன்னான்? वो नेबुकदनेस्सर ने क्या कहा था पहले? 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन। நேபுகாத்நேச்சார் அவரை நோக்கி, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களை ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? नेबुकदनेस्सर ने उनसे पूछा, हे सातरत मेसक और आबेदनेगो, तुम लोग जो मेरे देवता की उपासना नहीं करते और मेरी कड़ी कराई हुई सोने की मूर्ति को दंडवत नहीं करते, तो ये तुम जान पूछकर ऐसे करते हो? இப்போதும் எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதவாக்கியங்களின் சத்தத்தை நீ கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே ஓடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். यदि तुम अभी तैयार हो कि जब नरसिंगे, बांसुरी, वीणा, सारंगी, सितार, सगनाई आदि सब प्रकार के बाजों को शब्द सुनो और उसी सन गिरकर मेरी बनवाई हुई मूर्त को दंडवत करो तो बचेगा। और यदि तुम दंडवत न करो तो इसी कड़ी लटकते हुए पट्टे के बीच में डाले जाओगे। फिर ऐसे कौन देवता है जो तुमको मेरे हाथ से छुड़ा सके? சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து நீ பணிந்து கொள்ளாவிட்டால், ये देवता के सामने நீங்கள் मुंह पर गिर कर दंडवत नहीं करेगा। நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் तुम लोग मुंह पर गिर के दंडवत नहीं அக்கினி करेगा। சூளையிலே நடுவிலே போடப்படுவீர்கள். आग के बीच पट्टी के बीच में உங்களை डाले என் जाओ। கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். अगर मेरे हाथों से तुम्हें छुड़ाने वाले वो ईश्वर कौन है? அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணும்போதே, वैसे चैलेंज किया நீ था, சாகவே சாவா என்று சொல்லும் போதே तू मारा जाएगा। वैसे करते समय அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ये लोग क्या उत्तर दिया? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. सातरत मेसक और ரொம்ப आबेदनेगो கூலா சொல்றாங்க, எங்களுக்கு அவசியம் இல்லை. ये कितना ठंडा से उत्तर दिया था, तुमको कुछ जवाब देने के लिए हमें आवश्यक नहीं है। என் தேவனுக்கு விரோதமானதை நான் செய்ய மாட்டேன். இதை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? இதுக்கு உத்தரவு சொல்றதுக்கு நான் அவசியம் இல்லை. मेरे परमेश्वर के विरोध से मैं कुछ नहीं करूंगा कहेगा, तेरा ये बात के उत्तर मैं क्यों देने का मुझे कुछ आवश्यक नहीं है। இதை குறித்து நான் ஒன்றும் இதை குறித்து நான் பதில் சொல்றதுக்கு அவசியமே இல்லை. हम लोग को इसी के बारे में कुछ
प्रयोजन नहीं जान पड़ता। அவங்களுக்கு விசுவாசம் பாருங்க. इन लोगों के अंदर कितना विश्वास है। உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய வேற ஒன்று உனக்கு கொடுக்கப்பட மாட்டார். यदि ऊपर से तुझे एक अधिकार तुझ पर नहीं देगा तो तुझे कुछ नहीं வேறான मिलेगा। ஒரு அதிகாரம் இருக்கிறது. ऊपर की अधिकार है। இவர்கள் தனக்கும்பாக வந்த சோதனை காலத்துல நிந்தை அவமானத்திலேயும் ஒரு சந்தோஷத்தை முன்பாக வைத்திருக்கிறார்கள். ये लोग ने क्या किया है, इनके जीवन में आए हुए क्लेश और निंदा के बीच में भी अपने आगे एक आनंद என்ன சந்தோஷம்? क्या என் பரத்தில் இருக்கிறார் தேவன் அந்த அவருக்கு அவர் கட்டளையிட்டாலுடைய அவர் அதிகாரம் கொடுத்தாலுடைய எங்களை நீ ஒன்னும் அக்கினி ஒன்னு பச்சிக்காது. जो स्वर्ग पे रहता है हमारा परमेश्वर, यदि वो अधिकार देगा तो नहीं तो हमें ये आप कुछ पसंद नहीं कर पाओगे। அதனால அவங்க கூலா பதில் சொல்றாங்க. इसे कितना ठंडा से बात किया। நீ ஏன் கரமாகணும்? நீ ரொம்ப ரொம்ப அக்கினிய போடன்னு சொன்ன நீ உக்கிரம் கோபம் டென்ஷன் உனக்கு ஆகணும். अगर आग में डाला जाएगा बोलेगा तो तू क्यों ऐसे टेंशन हो रहा है? இந்த காலத்துல பிரஷர் அதிகமாயிருக்கு. कई लोग को इन दिनों में प्रेशर ज्यादा होता है। हार्ट व्याधि आयराங்க. फिर वो हार्ट का बीमारी आ जाता है। हार्ट अटैक आयराங்க. हार्ट अटैक आता है। ब्लड प्रेशर आयराங்க. और प्रेशर ज्यादा हो जाता है। அது எல்லா சர்ன்னு பாயுது. सभी सर करके चढ़ता है। உனக்கு அப்படி பாய தேவையில்லை. मुझे वैसे चढ़ने आवश्यक नहीं। அவன் கூலா பதில் சொல்றான். कितना இந்த ठंडा से காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ये तुझे उत्तर देने का हमें कुछ प्रयोजन அது அர்த்தம் நான் பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. इसका अर्थ क्या है? यदि ऊपर से तुझको हम पर एक अधिकार देगा तो तू कुछ भी कर सकता है। வந்த சோதனைக்கு முன்பாக கூலா அந்த சந்தோஷமா இருக்காங்க. கூலா பதில் சொல்றாங்க. आया और संकट में कितने ठंडा से बातें उत्तर दिया। ஒரு முன்னால ஒரு சந்தோஷத்தை வைக்கிறாங்க. क्योंकि अपने आगे आनंद को रखा। பயமில்லாத ஒரு சந்தோஷத்தை வைக்கிறாங்க. डर बिना आनंद को रखा था। அதனால அதை சகிக்க முடியுது. इसलिए सब नहीं होता था। அப்போ அங்கே பெரிய பாருங்க அப்ப அங்க அவனுக்கு கோபம் வந்துட்டு वो राजा को क्रोध भड़क உடனே उठा। ராணுவத்தில் இருக்கிற பலசாலியை கூப்பிடுறான். फिर वो ने क्या क्या सारे सैनिकों को बुलाया। பலசாலி ராணுவத்திலே 20வது வசனம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச்சிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிடுகிறான். वे सोचे फिर अपनी सेना में कि कहीं एक बलवान पुरुषों को उसने आज्ञा दी कि सातराक मेशक और आबेदनेगो को बांधकर उनके दबके हुए पट्टे में डाले। ராணுவத்தில் பலசாலிகளை கொண்டு வரான். अपने सेनाओं के बलवान पुरुषों को आज्ञा दिया था। அவனுக்கு கோபம் வந்துட்டு क्योंकि वो राजा को கடும் 19வது வசனம் சொல்லுது கடும் கோபம் வந்து விட்டது. 19 में लिखा है वो बड़ा क्रोध में पड़ा है। அவன் கடும் கோபம் வந்து அவனுக்கு ரோமா முகமே வேறுபட்டு மாறிட்டு. अबे नेबूकदनेस्सर ऐसे चुंचला उठा है। मां चेहरा रंग बदल गया। முகம் மாறி அவனுக்கு 7 மடங்கு அந்த சூளையை சூடு விடுங்க. वो वैसे आज्ञा देने लगा 7 गुना वो आग को बढ़ाओ। அவன் கூலா பதில் சொல்றான். ये लोग कितना ठंडा से சந்தோஷமா பதில் சொல்றான். आनंद से उत्तर दिया। அவனுக்கு கோபம் 7 மடங்கு கூடுது. ये नहीं है क्या इसका क्रोध फर्क होता है 7 गुना को बढ़ा। 7 மடங்கு கூடினாலும் 7 गुना यदि क्रोध पड़ने में भी அவர்களை பட்சித்து போடல. ये लोग को पसंद करने नहीं होता था। பலம் கொள்ளவில்லை. ये आग इन पर बलवंत नहीं पाया। அக்கினி பலம் செய்யவில்லை. आग के लोगों के ऊपर बलवंत नहीं पाया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அந்த ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள் அவர்கள்? क्योंकि जो राजा ने आज्ञा दिया वो आज्ञा को दूर कर दिया है। அந்த தூக்கி போட போன பலசாலிகள் எல்லாம் கருகிட்டாங்க. अगर जो बलवान पुरुष हो ये चारों को उठा के डालने लगा वो लोग पसंद हुआ। ஆனால் இவர்களை சேதப்படுத்தவில்லை. परंतु ये लोग को कुछ नहीं हुआ। 3 பேரா போட்டாங்க 4 பேரா பார்த்தாங்க. 3 जन को डाला था 4 जन को। 25வது வசனம் வாசிக்கிறோம். 25वां वचन। இதோடும் 4 பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு சேதமில்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். फिर उसने कहा अब मैं देखता हूं कि 4 पुरुष आग के पीछे खुले हुए टहल रहे हैं और उनकी कुछ भी हानि नहीं पहुंची और चौथे पुरुष का स्वरूप மகிமையாக வெற்றி சிறக்கிறவர். वो प्रताप में जयवंत पाने वाला சிலுவையிலே மகிமையாக வெற்றி சிறந்தவர். क्रूस पर जयवंत पाया है। உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறார் அவர். तेरे साथ अंत तक रहे। சேதப்படுத்தாத உனக்கு. तुझे कुछ हानि ना उठे। 28வது வசனத்துல ராஜா சொல்றான். 28 वचन में राजा ने அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
कहने लगा धन्य है सातरक मेशक और अबेदनेगो का। ஏன்னா இவங்களை மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணின அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். क्योंकि ये दिनों को वैसे प्रतापमय से जीवन दिया उस परमेश्वर को ये धन्य कहता है. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரே நம்பி, क्योंकि इन्होंने राजा की आज्ञा न मानकर तुझी पर भरोसा रखा और ये सोचकर अपना शरीर भी अर्पण किया है. ராஜாவின் கட்டளையை தள்ளி राजा की आज्ञा को न தங்கள் मानकर சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். पर भरोसा रखा और ये सोचकर अपना शरीर भी अर्पण किया कि हम अपने परमेश्वर की छोड़ किसी देवता की उपासना या दंडवत न करेंगे. इसलिए उस परमेश्वर ये लोग को बचा दिया. உடனே ராஜா கட்டளை போட்டுட்டான். इसलिए अभी राजा दोबारा आज्ञा देने लगा. இந்த இவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக யாராவது தூசண வார்த்தை சொல்கிறவனோ, எந்த ஜனமோ, எந்த ஜாதியோ, எந்த பாஷையோ இருந்தாலும் அவர்கள் துண்டித்து போடப்படுவார்கள். इसलिए अब मैं ये आज्ञा देता हूँ कि देश देश और जाति जाति के लोगों पर भिन्न भिन्न भाषा बोलने वाले में से जो कोई सातरक में से और अबेदनेगो परमेश्वर की कुछ निंदा करेगा वह टुकड़े टुकड़े किया जाएगा और उसका घर पूरा அவன் வீடு எருக்காலமாக்கப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். और उसका घर पूरा बनाया जाएगा क्योंकि ऐसे कोई और देवता नहीं जो रीति से इसी रीति से बचा सकता. இவ்விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை. ऐसे कोई और देवता नहीं जो इस रीति से बचा सके. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். तब राजा ने बेबीलोन के प्रांत में सातरक मेशक अबेदनेगो का இதுக்கு காரணம் என்ன? किया. வெற்றி சிறக்கப்படினார். जीवन दिया. மகிமையாக வெற்றி சிறக்கிறார். प्रतापमय जीवन. எப்பொழுதும் सर्वदा எல்லா இடங்களிலும் सारी जगह வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் वो जीवन देने वाला. உன்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். मुझे भी जीवन देगा. உனக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவனுக்கு அதிகாரம் கிடையாது. यदि ऊपर से तुझ पर अधिकार होता तो இந்த வைரஸ்க்கு அதிகாரம் கிடையாது. ये वायरस को भी नहीं तो नहीं இந்த பஞ்சம் பசிக்கு அதிகாரம் கிடையாது. ये अकाल भूखा का अधिकार नहीं. அதனால நீ ஒன்றும் திடன்கோ இந்த நாட்களே इसलिए इन दिनों में डांडस முன்பாக ஒரு சந்தோஷத்தை வை. तेरे आगे एक आनंद को रखो. இயேசு ஜெயித்திருக்கிறார். यीशु विजय पा लिया. அங்கே அப்ப செய்யறத அவன் சீக்கிரமா செய்யட்டும். जो कुछ तू करता तुरंत करो. அப்படிதான் சொன்னா யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றா, நீ செய்யறத சீக்கிரமா செய்ப்பா. सातरक मेशक अबेदनेगो भी वैसे करता जो कुछ तू करेगा जल्दी कर. நான் சீக்கிரமா மகிமைப்பட போறேன். मैं भी तुरंत महिमा पाएंगे. அதனால தான் அவனுக்கு கோபம் வந்துட்டு इसलिए उसका क्रोध उठा. 7 மடங்கு சூடாக்குறான். 7 गुना आग की पट्टी को बढ़ाया ராணுவத்துல பலசாலியை கூப்பிட்டான். और अपने सैनिकों के बलवान पुरुषों को बुलाया. ஏன்னா அவன் சொல்றான், எனக்கு பரத்திலுக்கு எனக்கு தான் சம்பந்தம்ப்பா, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. क्योंकि ये तीनों ऐसे उत्तर दिया था हमारा और स्वर्ग पर है, हमारा संबंध அங்கதான் है. ஏன் அதிகாரம் அங்கதான் இருக்கு, இங்க கிடையாது. मेरा अधिकार स्वर्ग पर है. ஏன் அதிகாரம் எங்க இருக்கு? மேல. हमारा अधिकार कहाँ है? ऊपर. அதனால தான் அவன் ஸ்கூலா பதில் சொன்னான், इसलिए ठंडा से जवाब இந்த दिया. காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைண்டா. इस बात में तुम्हें उत्तर देने के लिए हमें कुछ प्रयोजन जान नहीं पड़ता. அப்ப நீ சீக்கிரமா செய்யணும். जो कुछ करेगा तुरंत कर. செய்யதை சீக்கிரமா செய்யணும், சீக்கிரமா மேம்பட போற. जो करेगा तुरंत करो. हम भी அதுதான் அங்கே மகிமைப்பட்டார்கள். इसलिए ये लोग महिमा पाने लगा. சீக்கிரமா மகிமை ஜெயத்தை கட்டளையிட்டார் தேவன். तुरंत परमेश्वर ने जयवंत को आज्ञा दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इनाम की महिमा. இன்னும் தானியேலுக்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும். और दानियेल 6वां अध्याय. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். दानियेल 6वां. 40 நாள் எதையுமே இந்த 30 நாள் வரை ராஜா உம்மை தவிர எந்த தேவனையும் மனுஷனையும் சேவிக்க கூடாதுன்னு ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. यहाँ एक पत्र पर हस्ताक्षर किया गया कि 30 दिन तक अब राजा के अलावा और किसी को दंडवत नहीं करना. யாதொரு தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது. और किसी देवताओं को दंडवत नहीं करना. யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. और किसी कामों के बारे में विनती भी नहीं அப்படி करना. பண்ணினா விண்ணப்பம் பண்ணா சிங்கத்தின் கெபியில தூக்கி போடப்படும். क्योंकि ऐसे ना कोई विनती करेगा तो सिंह की गुफा में डाला जाएगा. குற்றமில்லாதவனை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடி செய்தார்கள். वैसे निर्दोष व्यक्ति के ऊपर दोष लगाने के लिए ये लोग कारण ढूंढा है. சாவு உனக்கு இல்ல. मरण तुझको नहीं. ஹalleluya. हालेलुया. ஜெயத்தை தான் உனக்கு வச்சிருக்கிறார். वो तेरे लिए जीवन को रखा. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ये मरण तेरे टंग कहाँ है? ये अपोलक तेरा जय कहाँ है? உனக்கு இல்ல. नहीं है
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். प्रभु यीशु मसीह पर तुझको जीवन देने वाला परमेश्वर के लिए உனக்கு ஜெயத்தை தான் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். तेरे लिए वो जीवन को देगा, மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணுவார். तब में जीवन मिलेगा. அதனால உனக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லு. तुझको तेरे ऊपर से एक अधिकार है, அந்த அதிகாரத்துக்கு கீழே நீ இருக்கிற. उस अधिकार के नीचे तू है. அந்த அதிகாரத்திற்கு நீ அவன் அந்த பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வெளியே உன்னை எந்த அதிகாரம் ஒண்ணும் செய்ய முடியாது. यदि ऊपर से कुछ नहीं देता तो तुझको कुछ नहीं कर पाएगा. அதனால தானியேல் பாருங்க, दानियेल के देखो 9வது வசனம், அந்த அப்படியே ராஜாவுடைய தரிவு அந்த கட்டளைக்கு பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். तब द्वारा राजा ने उस आज्ञा पत्र पर हस्ताक्षर कर दिया. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு பலகையிலே திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முழங்கால்பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். जब दानियेल की मालूम हुआ कि उस पत्र पर हस्ताक्षर किया गया, तब वह अपने घर में गया. उसकी उपरोटी कोठी की खिड़कियों के यरूशलेम की ओर खुली रहती थी और अपनी रीति के अनुसार जैसे वह दिन में 3 बार अपने परमेश्वर के सामने घुटने टेकर प्रार्थना और धन्यवाद करता था, वैसे ही तब भी करता रहा. அது அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या? பத்திரத்துக்கு கையெழுத்திட்டாச்சு, अभी पत्र पर हस्ताक्षर किया गया, இங்கே இவன் அதை மீறினா ये तो ना माने वाला சிங்கத்துக்கு எமையில போடுவாங்க. सिंह की गुफा में डाल देंगे. இவ்வளவு அதிகாரம் எங்க வந்தது? इतना अधिकार इसको कहां से आया? அவனுக்கு பரத்திலிருந்து எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாட்டா வேற யாரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. दानियेल ऐसे मन में सोचा कि यदि ऊपर से अधिकार नहीं तो कोई भी தனக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைக்கிறான். अपने आगे एक आनंद को रखा. அவன் தேவ சமூகத்தில் வழக்கத்தின்படியே செய்கிறான். वो अपने रीति के अनुसार தனக்கு வரக்கூடிய சோதனைகள், நிந்தைகள், உபத்திரங்களே முதலாவது தேவன் உனக்கு மேல ஒரு அதிகாரம் மேல இருக்கிறது. आमीन. जो तुझे तेरे विरोध से आने वाले संकट सकेती, ஆமென். மரணம் உன்னை பிரிக்காது. आमीन. तेरे लिए ऊपर एक अधिकार है, इसलिए मरण तुझे अलग नहीं करेगा. நீ சாவதில்லை. तू न मरेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. ஆகவே அவன் அந்த சந்தோஷத்தை முன்னால வைத்து इससे दानियेल ने अपने आगे आनंद को रखे, அவன் ஒண்ணும் கண்டுக்கல. वो कुछ भी जवाब नहीं दिया. ரொம்ப கூலா அவன் வழக்கம் போல उदारता से अपनी रीति के अनुसार प्रार्थना எதை की. குறித்து அவன் கலங்கல. किसी बातों में वो निराशा नहीं हुआ, घबराए नहीं. ஆவிக்குரியவர்கள் இங்க எதை குறித்து இந்த நாட்களை கலங்க கூடாது. आत्मिक लोग इन दिनों में किसी बातों में வேதத்துல நாம அநேக சம்பவங்களை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். हम अभी शास्त्र से कई शब्दों को देखता है, கூலா இருக்கிறாங்க. ठंडा से रहने लगा. நீ இந்த நாட்களிலே நீ தேவ சமூகத்துல வழக்கத்தின்படியே நீ தேவனை துதித்து ஆராதி நீ தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே இரு. इसलिए इन दिनों में तू भी अपने रीति के अनुसार प्रभु का आराधना करो, धन्यवाद करो, प्रार्थना करो, परमेश्वर के साथ चलते रहो. நீ அவரோட ஜீவித்துக் கொண்டே இரு. तो उसी के संगी होकर என்ன चलते रहो. நடந்தாலும் நடக்கட்டுமே. कुछ भी होने दो ना. மேலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலே ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. यदि ऊपर से अधिकार आया न आएगा तो कुछ नहीं कर அவன் पाओगे. உனக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைத்து ஓடு. तेरे आगे आनंद को रख के दौड़ो. தானியேல் முன்பாக சந்தோஷத்தை வைத்தான். दानियेल अपने आगे आनंद को रखा. அவங்க கட்டளையை மீறினாலும் वो लोग यदि आज्ञा को சிங்கத்தின் கெபில தூக்கி போட்டார்கள். ये वो सिंह के गुफा पर डाल दिया. ஆனால் தேவன் தூதனை கட்டளையிட்டார். हाँ मैं परंतु परमेश्वर अपने फरिश्तों को आज्ञा दिया. தேவன் சிங்கத்தின் வாயை கட்டுகிறார். परमेश्वर सिंह के मुंह को बांध के रखा. அதை தூக்கி போனவன்லாம் जो जो उनको उठा के डालने लगा वो सभी को सिंह कहे. அவங்களை சேதப்படுத்தினது. वो सिंह वो जो डाल அவங்களை உன்னை சேதப்படுத்தாது. हाँ मैं इसलिए मरण तुझको कुछ आने இந்த नहीं देता. வைரஸோ அந்த பஞ்சமோ பசியோ உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. ना कोई भूखा प्यासा और अकाल महामारी तुझे आने नहीं देता. அவை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். इसलिए तुम्हारा सुख आनंद में உங்கள் बदल जाए. துக்கம் சந்தோஷமாக மாறும். तुम्हारा सुख आनंद में बदल இந்த जाए. நாட்களில் நீ திடன்கொள். इन दिनों में तू ढाढ़स बांध. திடன்கொள். ढाढ़स बांध. நீ செய்யறதை சீக்கிரமா செய் என்று சொல்லு. अगर तू आज्ञा दे तू जो करेगा तुरंत कर. நீ எனக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்கு என்று சொல்லு. कि मेरा ऊपर का संबंध एक अधिकार என் है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தார். मेरा प्रभु यीशु मसीह क्रूस पर विजय पाया. நீ திடன்கொள். ढाढ़स बांध. இப்படி ஒரு சந்தோஷத்தை உன்பாக வை. ऐसे तेरे आगे भी एक உனக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு ஜெயம் வருகிறது. ये உனக்கு भी एक प्रताप है जीवन உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். में प्रभु इन दिनों में प्रभु एक प्रताप தேவ है. சமூகத்திலே உனக்கு ஜெயத்தை தருகிறார். अपने सब कुछ विजय देगा. உனக்கு தோல்வி
வாயை திறந்து ஆண்டவரை சொல்லுங்கள். सभी को खोल कर मुंह के सब உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். सब प्रमाण में बदलेगा। Praise you, Jesus. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். हाँ ऐसा आनंद में बदल जाएगा। உன்னுடைய எதை குறித்து நீ கலங்காதே. किसी बात में घबराहट मत। இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டு. संसार में क्लेश होता है। திறன்கள் परंतु डारस मत। அந்த உலகத்தை ஜெயித்து तेरे संसार में जीत। ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா? ऐसा लोग हम करेंगे। ரமகா சகாபுனாமா காதினாமா வீகாவாராமா கானாமா மரணம் உன்னை ஒன்றும் தொட முடியாது. और मरण तुझको छूने अधिकार नहीं। மரணத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய உன்னை தொட ஒப்பு கொடுக்க முடியாது. यदि ऊपर से अधिकार नहीं तो वो तुझको कुछ नहीं पहुंच सकता। வீகாவாலா சகாதினாமா ரகஸ்மா காதினாமா காமா விகல்வாரா சகதானாமா காமா விகலா சாதினாமா விகல்வாரா சாதினாமா காமா விகல்வாரா விகல்வாரா காதினாமா ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலம் அனைத்தையுமே உண்டாக்கி ஆளுகின்றேன் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம் உம்மாலாகே எல்லாமாகே உம்மாலாகே எல்லாமாகே असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं सब कुछ जाने सबसे सब कुछ जाने सब रास्ता असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं सभी से मिलकर तुझसे होगा सब कुछ होगा हवा से तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा महापरिशुद्धम இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே हे हमारे अधिक पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் इस आशीष किए हुए दिनों में நீ மகிமையாக வெற்றி சிறக்கப்பட்டிருக்கிறாய் आप प्रतापमय जीवन देने वाला நீ है சிலுவையிலே வெற்றி சிறந்த आप क्रूस पर विजय पाया தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பிறகு अपने आगे तराता उस आनंद के निमित्त சிலுவையிலே அந்த அவமானத்தெல்லாம் சகிச்சிருந்தான் क्रूस पर वो सारे निंदा को सहाता மரத்திலிருந்து எனக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிற அதிகாரம் இல்லாம வேற அதிகாரம் இல்லை என்று சொல்லி अगर जो ऊपर से परमेश्वर सौंपने वाले अधिकार के अलावा और कुछ अधिकार ஆகவே இந்த நாட்களிலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் நீ நன்றி செலுத்துவாயா इसलिए ये दिन में तेरे आत्मिक जीवन में जो कुछ की ना हो तो धन्यवाद करो கர்த்தருக்கு சந்தோஷமாயிருங்க प्रभु पर सदा आनंद रहो மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருக்கு சந்தோஷமாயிருங்க मैं फिर से कहता हूँ कि आनंद रहो प्रभु पर வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் जीवन देने वाले परमेश्वर என் நேரத்திலும்
எல்லா வேலைகளிலும் வெற்றி சிறக்கப்படுகிறது. सर्वदा सारे जगह पर जय देते எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிறது. सर्वदा सारे जगह पर जय देते உன்னையும் வெற்றி சிறக்கப்படுகிறது. मुझे भी जय देते ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். जय देने वाला परमेश्वर के இந்த धन्यवाद நாளிலே திறன்கொள்வாயாக. देने में डाउनस உன்னை திறப்படுத்தி பேசியிருக்கிறார். तुझे स्थिर करके बात किया திருமணி ஜெயத்தை உனக்கு நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். फिर से तू विजय पाएगा திறன்கொள் डाउनस திறன்கொள் மகளே. डाउनस बात திறன்கொள் மகளே. डाउनस बात திறன்கொள் சகோதரனே. डाउनस बात திறன்கொள் திருச்சபை. डाउनस बात திறன்கொள். डाउनस बात உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். तुझे परमेश्वर जय देता அவராலே தான் எல்லாம் ஆகும். उसी के द्वारा सब कुछ होगा அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டு वो आज्ञा वो जो करेगा वो होने वाला आज्ञा देगा तो सब कुछ होता தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु के समक्ष में अर्पित करेंगे இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिताजी ஆமென். आमीन கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपको सबको आशीष